பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி வளர்ச்சிப் பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சி சாதனைகள் கலைநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், UPI பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீடு நிறுவனம் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.